ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம மறையூர் காந்தலூர் ட்ரிப்போட 3வது நாள். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நம்ம ரோட் ட்ரிப் வீடியோ, 2வது நாள் வந்து ஃபுல் அட்வென்ச்சரஸ் ஜீப் சஃபாரி வீடியோ. இந்த மறையூர் காந்தலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணது இது எல்லாமே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3வது நாள் நம்ம தங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு அங்கே ஒரு ரிவர் ஸ்ட்ரீம் இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். இந்த ட்ரிப்போட ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த ட்ரிப் ஃபுல்லாக எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க வந்து கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸ். நாங்கள் இவங்களை இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்து தான் காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. யூஸ்வலாக இவங்க வந்து பேக்கேஜஸ் மாதிரி தான் புக் பண்ணுவாங்க. பேக்கேஜஸ்னால் எப்படின்னா பர் பர்சனுக்கு 3500 4000 அது வந்து அந்த லொக்கேஷனை பொறுத்து அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ப்ரைஸ் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம லொக்கேஷன் காந்தலூர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, காந்தலூரில் வந்து பர் பர்சனுக்கு வந்து இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, தங்குற இடம், அப்புறம் வந்து சைட் சீயிங், இது எல்லாமே வந்து இன்க்ளூடட் ஆகிடும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸ், அப்புறம் வந்து நாங்கள் தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்த பற்றின ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தோம். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியோட ரிவர் ஸ்ட்ரீம் பார்க்குறதுக்காக போயிட்டோம். இந்த ரிவர் ஸ்ட்ரீம் வந்து நம்மளோட பேக்கேஜில் இன்க்ளூடட் கிடையாது. நம்ம பார்க்க போகிற இந்த ரிவர் ஸ்ட்ரீம் வந்து வைல்ட் ஸ்டே ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் தான் இருக்குது. இவங்களுக்கு வந்து இது இல்லாமல் இன்டு த வைல்ட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்ம ஆல்ரெடி தங்கியிருந்தோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டியுமே இவங்களோட தான். ஸோ அதனால தான் அவங்க வந்து இங்கே நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது பேக்கேஜில் இன்க்ளூடட் கிடையாது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம இன்வைட் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியோட கேர்டேக்கர் அண்ணா வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியில் தங்கி இருக்கும்போது இந்த 2 நாள் நமக்கு தமிழ்நாடு ஸ்டைல் ஃபுட்டு எங்கெல்லாம் கிடைக்கும், நம்ம எந்த மாதிரியான ஹோட்டலில் ஃபுட்டு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக கிடைக்கும், அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. எனக்கு கிம்பலை விட இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இறங்கலாம். பொதுவாக இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா யானைகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுவும் காந்தலூர், மறையூர், மூணார் இந்த மாதிரி ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா நம்ம இரவு நேரங்களில் வந்து யானைகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுலேயும் இந்த படையப்பாங்கிற யானை வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்களோட இந்த 3 நாள் ட்ரிப்பில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த படையப்பா யானையை பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் எங்களால் பார்க்க முடியல. அது அன்ஃபார்ச்சுனேட் தான். பட் ஒருவேளை ஃபார்ச்சுனாக இருந்து அந்த யானையை பார்த்துருந்தாலும் எப்படி நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருப்போன்னு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு யானை, ஒரு பெரிய டஸ்கர் வச்சுருக்க யானையை நம்ம நேரில் பார்த்தோன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோங்கிறதும் நமக்கு தெரியாது. இந்த ரிவர் ஸ்ட்ரீமுக்கு வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய யானைகளோட தடங்கள்லாம் இருந்துச்சு. அது பகல் நேரமாக இருக்கிறதுனால நம்ம பெருசாக ஒன்றும் யானையெல்லாம் ஸ்பாட் பண்ண முடியாது அந்த ஏரியாவில். இருந்தாலும் அது ஒரு நல்ல த்ரில்லான ஒரு சின்ன ஹைக் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 3 நாள் ட்ரிப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து மூணார் போயிட்டு, மூணார்லேருந்து மறையூர், காந்தலூர் அந்த மாதிரி போயிருந்தோம். இப்போ ரிட்டன் வந்துட்டு நம்ம வேறு ரூட்டில் போகிறோம். வேறு ரூட்னால் மறையூர்லேருந்து உடுமலைப்பேட்டை, பழனி, திருச்சி அந்த ரூட்டில் வந்து நம்ம ரிட்டன் வரோம். இந்த மறையூர்லேருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் இருக்கிற ரோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் ஹில் ஸ்டேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஏரியாவில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. திருச்சி, மதுரை, சென்னை, திண்டுக்கல், சேலம் இந்த மாதிரி ஏரியாக்கள்லேருந்து நீங்கள் மறையூர், காந்தலூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உடுமலைப்பேட்டை ரூட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரூட்டில் தமிழ்நாடு கேரளா பார்டரில் நமக்கு வந்து செக்கிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ட்ரி ஃபீஸாக நம்ம ஒரு காருக்கு 50 ருபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும்.
ஸோ நான் இப்போ வந்து நம்ம கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸ் நம்ம டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கல்ல அவங்கள பற்றி நான் சொல்லிடுறேன். கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸை வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணோன்னே நாங்கள் தங்குறதுக்கு ஸ்டேஸில் வந்து நிறைய வில்லாஸ் அப்புறம் வந்து மட் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் காமிச்சாங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனது சீசன் டைம்ங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து புக் ஆகிருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒரு 3 பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி மாதிரி தேவைப்பட்டுச்சு. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 பெட்ரூமாவது தேவைப்பட்டுச்சு. ஸோ அவங்க காட்டின ப்ராப்பர்ட்டிஸில் வந்து 7 பெட்ரூம் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரிலாம் வில்லா இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அடுத்து இருக்கிற 4 பெட்ரூம்ஸ்லேயும் வந்து வேறு யாராவது ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ நான் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எங்களுக்கு வந்து தனியாக ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால எங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களோட லிஸ்ட்டில் கிடையாது. பட் எங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து வேறு ஒருத்தவங்கள்ட்டேருந்து கேட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க லிஸ்ட்டில் இல்லாத வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியை எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணதுனால இந்த ஹோல் பேக்கேஜ் சிஸ்டத்துக்குள்ளே நாங்கள் வரல. ஸோ ப்ராப்பர்ட்டிக்கு தனியாக, சைட் சீயிங்க்கு தனியாக, ஃபுட்டுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து ஃபுட்டு நாங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இங்கே எங்களுக்காக செலக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 BHK ஹவுஸ் மாதிரி இருந்ததுனால அங்கே தனியாக கிச்சன் இருந்தது. நம்ம குக் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து தனியாக வெளியில் வாங்கியும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் இருந்ததுனால நாங்கள் ஹோல் பேக்கேஜ்குள்ளே போகாமல் ஃபுட்டுக்கு தனியாக, சைட் சீயிங் தனியாக, ப்ராப்பர்ட்டி தனியாக அந்த மாதிரியும் பேசி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் கேமோஃப்ளேஜோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லுவேன்னா, அவங்க ஒரு பேக்கேஜ் வச்சு அதுக்குள்ளே தான் நம்ம வரணும்னு சொல்ல மாட்டாங்க. நமக்காக ஃப்ளெக்சிபிளாகவும் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருவோம். ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட ஹவுஸ் டூர் வந்து நான் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்கும், அதையும் பார்த்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல ஏரியாவில் லொக்கேட் ஆகிருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ளஸஸில் வரும். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஒரு தனியாக கிச்சன் இருந்தது வந்து நம்ம ஃபேமிலியாக போனப்போ நமக்கு தேவையான சுடு தண்ணி இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சுக்கணுன்னா கூட நம்ம அந்த கிச்சனை செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக ப்ளஸஸ்லாம் நிறையா இருந்தது. இன்க்ளூடிங் இந்த பார்க்கிங் ஏரியா 3 கார் வந்து கம்ஃபர்டபுளாக அதுக்குள்ளே பார்க் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டி 3 BHK ப்ராப்பர்ட்டின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, அந்த 3 BHK ப்ராப்பர்ட்டியில் 2 ரூம்ஸில் மட்டும்தான் அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் இருந்துச்சு. அந்த பாத்ரூமில் மட்டும்தான் ஹீட்டர் அவைலபிலிட்டியும் இருந்துச்சு. இன்னொரு ரூம் தனியாக இருந்துச்சு. அந்த ரூமுக்கு அட்டாச்டு பாத்ரூம் அண்ட் டாய்லெட் கிடையாது. அந்த பாத்ரூம் அண்ட் டாய்லெட்டில் ஹீட்டர் அவைலபிலிட்டியும் இல்லை. ஸோ இந்த 3வது பாத்ரூம் அட்டாச் பாத்ரூமாக இல்லாதது, அப்புறம் அதில் வந்து ஹீட்டர் அவைலபிளாக இல்லாததை வந்து நான் ஒரு மைனஸாக கன்சிடர் பண்ணுறேன். 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருந்த அவங்க எக்ஸ்ட்ரா பெட்ஸ் வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அது வந்து ஒரு பெட்டு மாதிரியே ஃபீல் ஆகலை. அது ரொம்ப வந்து பேடாக இருந்துச்சு, பேடான கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா மைனஸுமே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கூடிய மைனஸ் தான். பட் இதையுமே வந்து கரெக்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸ் வந்து நாங்கள் தங்கியிருந்தப்போ ஒரு கேம்ப் ஃபயர் காம்ப்ளிமெண்ட்ரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. யூஸ்வலாக வந்து இந்த கேம்ப் ஃபயருக்கு அவங்க 800 rupees சார்ஜ் பே பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் தங்கியிருந்த டைமில் ஒரு நாள் எங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக செஞ்சு கொடுத்தாங்க. இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆனமலை புலிகள் காப்பகம் வழியாக தான் ட்ராவல் பண்ணி வருவோம். ஸோ பேக் டு த டாபிக், நாங்கள் இந்த ட்ரிப்பில் தங்கியிருந்த எல்லா நாளுமே ஃபுட்டு நாங்களே தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீப் சஃபாரி வந்து கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸ் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த ஃபுல் ட்ரிப்புமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்ரிப்போட ஒரு தனி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்பை பற்றின இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோவோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸும் நாங்கள் தங்கியிருந்த ப்ராப்பர்ட்டி பற்றியும் நிறைய பேசியிருப்பேன். இது எதுவுமே வந்து ப்ரொமோஷனுக்கான வீடியோ கிடையாது, பெய்ட் ப்ரொமோஷனும் கிடையாது, அவங்களுக்கான ப்ரொமோஷனும் நான் பண்ணல. பட் நாங்கள் தங்கியிருந்த இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். ஸோ லஞ்சுக்காக நாங்கள் உடுமலைப்பேட்டையில் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டியிருந்தோம். இது வந்து ஒரு மல்டி குசின் ரெஸ்டாரண்ட். நிறைய வெரைட்டிஸ் ஃபுட் இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்மாஸ்பியருமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
ஸோ அங்கே ஒரு சூப்பரான ஹெவியான டேஸ்ட்டான மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லணுன்னா ஒரு சூப்பரான மெமரி எங்களால் கெயின் பண்ண முடிஞ்சிச்சு. எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரிப்பு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பில் போட்ட 2 வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கும் டைம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணி போயிட்டு வாங்க ஃபேமிலியோட. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.